லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். மிகவும் பரபரப்பான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிறோம். காரணம், இன்று எங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் ஒரு கப்பல், அதாவது ஈரான் கப்பல் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்கு உள்ளாகி வெடித்து சிதறி அதிலிருந்து பலர் உயிரிழந்து அவர்களுடைய சடலங்கள் கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு, அதே போல நீரில் மிதந்தவர்கள், தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய உயிரை காப்பாற்றுமாறு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினர் உடனடியாக மனிதாபிமான ரீதியில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டு அதே கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் 32 பேர், அதில் ஒருவர் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிற நிலையில் ஏனைய 31 பேரும் சிகிச்சைகள் பெற்று வருகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் காலி பகுதியில் வசிக்கின்ற மக்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் என அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சென்று பார்வையிட்டு அவர்களுடைய நலம் விசாரித்து வருவதையும் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருந்தது. அதையும் குறிக்கொண்டு இன்று என்ன பரபரப்பு என்றால், அதே இடத்தில், அதாவது அதற்கு சற்று அண்மித்த பகுதியில், பானதுரை பகுதியிலிருந்து அண்மித்த பகுதியிலே ஈரான் நாட்டுக்கு சொந்தமான 2வது கப்பல் ஒன்றும் அண்மித்திருப்பதாகத்தான் தகவல்கள் இன்று கிடைக்கக்கூடியதாக இருந்தால், சர்வதேச செய்திகள் அடிப்படையில் இந்திய செய்திகள் இணையதளங்கள் நேற்று இரவு தொடக்கம் இந்த 2வது கப்பல் குறித்து செய்தி வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் இன்று காலை பார்லிமெண்டத்திலே இந்த விடயம் பேசப்பட்டதை அடுத்து அரசாங்கத்தின் சார்பிலே அமைச்சர் நலிந்த ஜாயதிச இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை, முழுமையாக கூறப்பட்டுள்ள ஒரு சில விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் கூறுகையில், 2வது கப்பல் ஒன்று இருக்கின்றது, அவர்கள் இப்பொழுது உள்ளே வருவதற்கான அனுமதியை கோரியிருக்கின்றார்கள். ஆனால் எது எப்படி இருப்பினும் இது சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை பாதுகாப்பதற்கான, அவர்களை மீட்பதற்கான, அதாவது அந்த கப்பலில் இருப்பவர்களை பாதுகாப்பதற்கான, மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசாங்க ரீதியாக அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை சரியாக நாங்கள் திட்டமிட்டு செய்வோம் என்றும், இந்த ஒட்டுமொத்த வேலையும் முடிந்தவுடன் இது சம்பந்தமான முழுமையான விஷயங்கள், அறிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம் என்றுதான் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்திருந்தார். ஆனால் இது உண்மையாகவே என்ன கப்பல், இது என்ன தேவைக்காக வந்திருக்கின்றது? காரணம், நேற்று ஒரு கப்பல், ஈரான் கப்பல், இப்பொழுது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம், ஒரு சூழல். ஆனால் அந்த நிலைமையிலும் கூட ஒரு ஈரான் கப்பல் ஏன் இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் வந்தது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதை விசாரித்து பார்த்த பிறகுதான் முழுமையான விவரங்கள் கிடைத்தது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற கப்பல்கள், கடற்படையினருக்கான பயிற்சிகளுக்காக இந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த கப்பலும் வருகை தந்து மீண்டும் ஈரான் நோக்கி இந்த பயிற்சிகள் எல்லாம் நிறைவடைந்து, அதாவது இந்திய ஜனாதிபதியின் தலைமையில் தான் இந்த மிலான் 2026 இந்த பயிற்சி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் எல்லாம் இடம்பெற்று முடிந்து ஈரான் நோக்கி மீண்டும் செல்லும் வழியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இன்று பார்லிமெண்டத்திலே பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு விடயத்தை தெரிவித்தார். அவருக்கு எங்கால இந்த விஷயங்கள் கிடைத்தது என்பது குறித்து எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இன்று பார்லிமெண்டத்தில் தெரிவித்தார். 11 மணித்தியாலங்கள் இந்த கப்பல் இலங்கை துறைமுகத்திற்குள் வருவதற்கு அனுமதி கோரியிருந்ததாக, அதாவது அனுமதி கோரி 11 மணித்தியாலங்களாக எந்த விதமான அனுமதியும் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அங்கேயே அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இருந்தவர்களும் உள்ளே தான் இருந்தார்கள். அவை இந்த இலங்கை அரசாங்கம் ஒருவேளை இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இவர்கள் துறைமுகத்திற்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் என்று பார்லிமெண்டத்தில் தெரிவித்திருந்தார். இது என்ன மாதிரியான கருத்து என்று சத்தியமாக தெரியவில்லை. காரணம், இப்போ மத்திய கிழக்கில் ஒரு பெரும் பதற்றம், போல் சூழல், ரைட்? அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து ஈரானுக்கு தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அல் கமேனி கூட இந்த தாக்குதலில் உயிரிழந்தார். அதையடுத்து அடுத்த ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடவடிக்கைகள் இப்படி மாறி மாறி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் ஏனைய வளைகுடா நாடுகளுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈரானாலும் இஸ்ரேலாலும் இப்படி இடம்பெற்று ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயம் சர்வதேச ரீதியாக
ஒரு பிரதான பேசுபொருள். எந்த செய்தியை எடுத்தாலும் இன்று இதுதான் பேசுபொருளாக இருக்கின்றது. ஆனால் இன்று இலங்கை பார்லிமெண்டத்திலே பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான், சாமர சம்பத்தோடு எடுத்து சொல்கிறார், இது எங்களுக்கு அடிக்க வந்த ஒரு சம்பவம் தான் இது. அதாவது அமெரிக்கா இலங்கையை தாக்க முயற்சிப்பதற்கான வகையிலே சாமர சம்பத்தும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்தை பார்க்கும்போது வேண்டுமென்றே இலங்கை இவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இவர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தி வைத்திருந்ததா போலத்தான் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினருடைய கூற்று அமைந்திருந்தது. ஆனால் இது சம்பந்தமாக அவர் சற்று தெளிவாக விளக்கம் அளிப்பது சிறந்ததாக இருக்கும். காரணம், இது நாடுகளின் அடிப்படையிலே ஒரு மிக முக்கியமான கருத்துக்கள். காரணம், இப்பொழுது வேண்டுமென்று இலங்கை அரசாங்கம் செய்திருந்தால் ஈரான் நாட்டு அரசாங்கம் இலங்கையோடு ஒரு கோபதாபங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இலங்கையில் இருக்கின்றது. பாருங்கள், யுத்தம் இடம்பெறுவது மத்திய கிழக்கில். ஆனால் இன்று இலங்கையும் ஏதோ ஒரு வகையில் இந்த வலைப்பின்னலுக்குள்ளே சிக்கியிருப்பது அப்படி பார்ப்பதற்கு மேலோட்டமாக தெரிகிறது. காரணம், இந்த ஈரான் கப்பல்கள் ஈரான் நோக்கி செல்லும் முற்படும் வேளையிலே அவர்கள் இந்த இடத்திலே இருந்து தாக்குதலுக்கு உள்ளான போது அதற்கு இந்து சமுத்திரத்திற்கு இந்து சமுத்திரத்தில் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து அண்மையில் இருப்பது இலங்கை தான். ஆகவே இலங்கையினுடைய பொருளாதார வளையத்திற்குள்ளே தான் EEZ அந்த எக்கனாமிக்கல் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இலங்கை மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் ஏற்கனவே உலகளாவிய ரீதியில் ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது. ரைட், எங்கு இது சமுத்திரத்தின் ரீதியில் எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அது யுத்த ரீதியாக ஒரு அனர்த்தம் நடந்தால் உடனடியாக மனிதாபிமான ரீதியில் நாங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதை சரியாக இலங்கை செய்திருக்கிறது. இருப்பினும் இந்த முஜிபுர் ரஹ்மான் பார்லிமென்ட் உறுப்பினர் உட்பட பலருடைய கருத்து, இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே தெரிந்தே இந்த தாக்குதலை நடத்த தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கியதை போலத்தான் இவருடைய கருத்து இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நேற்றைய கப்பல் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோமானால் இரிஸ் ஜீனா என்ற கப்பல் 94 மீட்டர் நீளம், 11 மீட்டர் அகலமாக இருக்கின்றது. 30 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு எலுமை கொண்ட கப்பலாக இருக்கின்றது. ஈரானின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த மவுச் பிரிவைச் சேர்ந்த கப்பலானது வானிலிருந்தோ கடலின் மேற்பரப்பிலிருந்தோ கடலுக்கு அடியிலிருந்தோ எந்த விதமான அச்சுறுத்தல் தாக்குதல்கள் இடம்பெற்றால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தொழில்நுட்பம் இந்த கப்பலில் இருக்கின்றது. ஏவுகணைகள், தன்னியக்க துப்பாக்கிகள் அனைத்துமே இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கிறது. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய வகையிலும் இந்த கப்பலில் வசதி தொழில்நுட்பம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தவும் அதை செயற்படுத்தக்கூடியதுமான இடவசதியும் இதில் இருக்கின்றது. அத்தனை வசதிகள் இருந்த ஒரு மிக முக்கியமான ஈரான் நாட்டிற்கு மிக முக்கியமான அவர்களுடைய கடற்படைக்கு மிக முக்கியமான ஒரு போர் கப்பல் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாவத்தான் இன்று அனைத்து செய்திகளிலும் பிரதான செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலே இலங்கை கடற்படை விமானப்படையும் இந்த செய்தி கிடைத்து அதிகாலையில் தான் இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது. MRCCக்கு தான் முதல் தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக கடல் சடலங்கள் மிதப்பதாகத்தான் செய்திகள் கிடைத்திருக்கிறது. செய்தி கிடைத்தும் வித்தின் 1 hour, ஒரு மணி நேரத்திற்குள்ளே கடற்படையும் விமானப்படையும் ஒரே நேரத்தில் அந்த இடங்களுக்கு சென்று அங்கு மிதந்தவர்களை சடலங்கள் மிதப்பது, அதே போல உதவி கோரி அங்கு கத்தியவர்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கத்தியவர்களை உடனடியாக மீட்டு காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள் சிகிச்சைகளுக்கும். அதே போல சடலங்களை இப்பொழுது கராப்பிட்டிய வைத்தியசாலை தான் வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் இன்று 2வது கப்பல் ஒன்றும் இவ்வாறு இலங்கைக்கு அண்மையில் இருப்பதானது சற்று இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இது என்ன கப்பல் என்று ஆய்வு செய்து பார்த்தபோது சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக அல் ஜசீரா ஒரு செய்தியினை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இதுவும் ஒரு போர்க்கப்பல் தான். அதாவது இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரலாம். இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற அந்த கடற்படைகளுக்கான பயிற்சிகளுக்காக ஈரானிலிருந்து 3 கப்பல்கள் வந்திருக்கின்றது. அதில் ஒரு கப்பல் நேற்று ஈரானை நோக்கி செல்லும் போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. 2வது கப்பல் தான் இன்றும் இலங்கையில் அண்மித்த கடற்பரப்பில் இருப்பதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே போல
இன்னும் சற்று விவரமாக சொல்ல போனோம், இரண்டாவது கப்பலில் இருக்கின்ற நபர்களை காப்பாற்ற எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் என்று நளின் ராஜபக்ச பார்லிமெண்டத்தில் சொன்னதை போல இந்த ஊடகத்திற்கும் அவர் தனிப்பட்ட ரீதியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கப்பலில் நூற்றுக்கும் அதிகமானோர் இருப்பதாகத்தான் இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது கப்பல் இலங்கையில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எந்திர கோளாறு சிக்கி துறைமுகத்திற்குள் அழைக்கிறார். அதாவது இவர்களும் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் துறைமுகத்திற்குள் வருவதற்கு. ஆனால் இதுவரை அனுமதி கொடுக்காத நிலையில் இன்னமும் அந்த கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக தற்போது கிடைத்த அப்டேட்டாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதான் சொல்லியாக வேண்டும். நாட்டில் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர் பதற்றத்தில் எந்த பக்கம் இலங்கை இருக்கின்றது, இலங்கையின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்னமும் உறுதியாக இலங்கை அரசாங்கம் வெளியிடவில்லை. ஆனாலும் இலங்கை அரசாங்கம் மிக நுணுக்கமாக என்ன காலத்திற்கு ஏற்றபோல் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது தான் உலகளாவிய ரீதியில் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இலங்கையும் இந்த மோதலுக்குள் இழுக்கப்பட்டிருப்பது தான் உண்மையான ஒரு கதை. காரணம் ஈரான் கப்பல், நான் ஆரம்பத்திலும் கூறினேன், ஈரான் கப்பல்கள் இலங்கைக்கு அருகில் இருப்பதால் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம். இப்பொழுது இரண்டாவது கப்பலும் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுமா அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டாவது கப்பலும் இலக்கு வைக்கப்படுமா, அமெரிக்காவின் இலக்கு வைக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒருவேளை இலங்கை துறைமுகத்திற்குள் வந்தால், கொழும்பு துறைமுகமோ காலி துறைமுகம் எங்காவது வந்தால் அங்கு தாக்குதல் மேற்கொண்டால் அது பாரிய சேதம், அது இலங்கை ஒரு பெரிய தலையீடியாகிவிடும். ஆகவே அதனால்தான் இன்னமும் அரசாங்கம் உறுதியான ஒரு முடிவை எடுக்காமல் அவர்கள் மேலோட்டமாக அவர்களை மீட்கும் பணிகளை முன்னெடுத்திருப்பதாக சில தகவல்கள் சொல்லப்படுகின்றது. எது எப்படி இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைக்கும் வரை எங்களால் உறுதியாக எதுவும் கூற முடியாது. இப்பொழுது இரவு நேரத்திலும் மீட்பு பணிகள் தொடரப்படுவதாக, அதாவது கப்பல் இருப்பவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வருவது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தான் இப்பொழுது இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. இதே நிலையில் நேற்றைய இந்த கப்பல் தாக்குதலுக்கு இன்றைய தினம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஒரு எக்ஸ்தல பதிவினை மேற்கொண்டிருந்தார். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஈரான் கடற்கரையிலிருந்து 2000 மைல்கள் தொலைவில் கடலில் அமெரிக்கா ஒரு அட்டூழியத்தை செய்திருக்கின்றது, ஈரான் கப்பலை தாக்கி இருக்கின்றது, இதற்கான பதிலை அமெரிக்கா கூறிய ஆக வேண்டும், இதற்கு பதிலடி நிச்சயமாக இருக்கின்றது என்பதை போல ஒரு எக்ஸ்தல பதிவையும் அவர் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்ற கடற்பரப்பில் நடந்த அந்த தாக்குதல்களை தாண்டி இந்து சமூகத்தில் நடந்த இந்த தாக்குதலை கண்டிப்பதோடு இப்பொழுது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் IRGC தளபதி ஜெனரல் கியாமோர்ஸ் எய்தாரி அவர் அரசு தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அதையும் பார்க்கலாம். அமெரிக்கர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடன் சண்டையிட முடிவு செய்துள்ளோம் என்றும் போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ஈரான் கவலைப்படுவது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்களாகவே இவர்களுக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை. அமெரிக்கர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பழி வாங்குவோம் என்பதை போலத்தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதே போல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் அதே ஒரு கொள்கையில் தான் இருப்பதாக அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த போர் நிறைவுக்கு வருமா இல்லையா, இந்த யுத்தம் நிறைவுக்கு வருமா இல்லையா, சமாதானம் மலருமா இல்லையா என்பது தான் பாரிய கேள்வியாக இருக்கின்றது. பல நாடுகள் ஆதரவித்தாலும் ஒரு சில பிரபலமான முக்கியமான நாடுகள் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற சூழலில் நாங்கள் யுத்தத்திற்கு விரும்பவில்லை, நாங்கள் இந்த யுத்தத்தையே எதிர்க்கின்றோம், எந்த தரப்பாக இல்லை, யுத்தத்தை எதிர்க்கின்றோம், யுத்தத்தை நிறுத்துங்கள், அமைதியை கையில் எடுங்கள் என்பதை போலத்தான் பல நாடுகள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கமும் அதே நிலைப்பாட்டில் தான் மேலோட்டமாக சொல்ல போனால் நேற்றைய தினம் நலிந்த ராஜபக்ச அதே போல விஜித ஏரத் ஆகியோர் அமைச்சர்கள் அவர்கள் தெரிவித்த நிலையில் நாங்கள் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை, யுத்தம் நிறைவு கொண்டு வரப்பட வேண்டும், சமாதானம் தொடர வேண்டும் என்பதை போலத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள். அமெரிக்காவா ஈரானா என்பதை போல அவர்கள் எந்த விதமான கருத்தையும் வெளியிட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சிலிருந்து
ரைட், முக்கியமான பல செய்திகள் அறிவித்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் வாசித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். சர்வதேச கடற்பரப்பில் கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விசேட வழிகாட்டுதல்களை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முக்கியமாக கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற அனைவருக்குமாக இந்த செய்தி சென்றடைய வேண்டும். வளைகுடா பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கருத்தில் கொண்டு சர்வதேச கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபடும் எமது நாட்டின் பல நாள் மீன்பிடி படகுகளின் பாதுகாப்பு தொடர்பில் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். அதேபோல இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த நிலவரத்துக்கு அமைய தற்போது 2000 முதல் 2500 வரையிலான பல நாள் மீன்பிடி கலன்கள் இலங்கைக்கு சொந்தமான பிரத்யேக பொருளாதார வலயம் மற்றும் சர்வதேச கடற்பரப்பு உள்ளிட்ட இந்திய பெருங்கடலில் நாளாந்த மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலை காரணமாக இந்நாட்டின் எந்த ஒரு மீன்பிடி கலனுக்கும் இதுவரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த இராணுவ நடவடிக்கைகள் குறிப்பிட்ட இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுவதால் எமது மீன்பிடி கலன்களுக்கு அதனால் நேரடி அச்சுறுத்தல் இல்லை என்பதும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அவ்வாறாயினும் மீன்பிடி படகுகள் மற்றும் பணியாளர்களின் உச்சபட்ச பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கடற்தொழில் சமூகத்தினரிடம் கடுமையாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அது என்னென்ன விஷயங்கள் என்று பார்க்கலாம். எப்பொழுதும் பாரம்பரியமாக மீன்பிடியில் ஈடுபடும் கடற்பிரதேசங்களில் மாத்திரம் தொழிலில் ஈடுபடுதல், இராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் எந்த ஒரு படகு அல்லது வேறு ஏதேனும் அந்நிய கப்பல்கள் அல்லது படகுகளின் அருகில் செல்லாதிருத்தல் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போல மீன்பிடி தொழிலுக்காக செல்லும் போது திரும்பும் போதும் வளமையாக பயன்படுத்தப்படும் பயண பாதைகளின் ஊடாக மாத்திரம் பயணிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீன்பிடி தொழில் முடிவடைந்தவுடன் உடனடியாக மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எந்த ஒரு அவசர நிலையிலும் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக கடற்தொழில் திணைக்களத்தின் படகுகள் கண்காணிப்பு நிலையம் மற்றும் கரையில் உள்ள வானொலி நிலையங்கள் 24 மணி நேரமும் செயற்பாட்டில் உள்ளன. இதற்கு மேலதிகமாக கொழும்பில் இயங்கும் இலங்கை கடற்படையின் கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையமும் கொழும்பு MRCC 24 மணி நேரமும் செயற்படுகின்றது. கொழும்பு MRCC நிலையத்துடன் பின்வரும் அலைவரிசைகளின் ஊடாக வானொலி தகவல் பரிமாற்ற சாதனங்கள் மூலம் நீங்கள் மீனவர்கள் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அந்த கிலோஹர்ட்ஸ் ஊடாக அந்த இலக்கங்களும் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை திரையில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றி மிகவும் அவதானத்துடன் தமது தொழிலில் ஈடுபடுமாறு அனைத்து பல நாள் மீன்பிடி படகு உரிமையாளர்களிடமும் கடற்தொழிலாளர்களிடமும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் மேலும் கேட்டுக்கொள்வதாகத்தான் செய்தி. ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இதுவரை இலங்கைக்கு சொந்தமான இலங்கை படகுகளோ மீன் படகுகளோ எந்த விதமான சேதங்களுக்கும் உள்ளாக்கப்படவில்லை. அவர்கள் அது எதுவுமே இலக்காகவும் இதுவரை பதிவாகவில்லை. ஆனால் இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் காரணமாக அவர்களுடைய கப்பல்கள், ஈரான் நாட்டு கப்பல்கள் இலங்கை கடற்கரை அண்மித்த பகுதிகளில் பயணிப்பதால் அந்த கப்பல்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதற்கு நல்ல உதாரணம் தான் நேற்று நடந்த சம்பவம். ஆகவே இந்த மாதிரியான நேரத்தில் காலகட்டத்திலே இலங்கை மீனவர்கள் கடற்தொழிலாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது சிறந்தது. உங்களுடைய பாதுகாப்பும் மிக முக்கியமானது ஒன்று. ஆகவே கவனத்தை எடுத்து செயற்படுமாறு தான் நீங்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அந்த தகவலோடு நாம் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்னும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.